உடனே வீடு தமிழா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஐயா ஏகலைவன் அவர்கள் இருக்காங்க. நிறைய செய்திகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா இப்ப வரப்போற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பத்தி சுவாரஸ்யமான சில தகவல்கள் அவர்கிட்ட கேட்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம். நல்லா இருக்கு. வாழ்த்துக்களை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். உடனே விழி தமிழா 3 லட்சம் தாண்டிடுச்சு. அதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் மென்மேலும் வளரணும். அதுக்காக எல்லாரும் பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலே வரணும் நீங்க அப்படின்றது தான் அந்த நேரத்தில் சொல்றேன். இந்த படப்பிடிப்பு நம்ம தயாராகிற இடைவெளியில தான் அந்த 3 லட்சத்தை தாண்டிச்சு. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான, நானும் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு. வேட்புமனு எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதுல பாருங்க, இந்த களத்துல முதல்ல அதிமுக போட்டி போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நேற்று நாங்க நினைக்கிறேன் பாஜகவும் இந்த களத்துல இருந்து விலகுறாங்க. இப்போ அது இருமுனை போட்டி. நேரடியாக உதயசூரியன் வெர்சஸ் நாம் தமிழர் என்ன சின்னத்துல போட்டி போடுறாங்களோ அந்த சின்னம். ஒருவேளை விவசாயினா உதயசூரியன் வெர்சஸ் விவசாயி அப்படின்னு சொல்லி நேரடி போட்டியாக முதல் முறையாக இருக்க போகுது. இந்த கள நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இதை சுத்தி வந்துட்டு இருக்குது. முதல்ல அதை பத்தி சொல்லுங்களேன். அடுத்து 2-3 பேரை பத்தி நான் கேட்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, 2 விதத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீதான ஒரு கேள்விக்குறியை வந்து நிறுத்தியிருக்கிறது தான் இந்த தேர்தல். திமுகவுக்கு எதிராக போட்டியிடுறதுன்றது வந்து அது புறக்கணிப்புன்றது ஒரு போராட்டம்னு கூட எடுத்துக்கலாம். நீங்க இவர்களுக்கு எதிராக இதை தான் செய்ய முடியும். அங்கே வந்து வீண் வேலை. இந்த தேர்தலில் வந்து நடக்கிறதும் வீண் வேலை, இதில் போட்டியிடுறதும் வீண் வேலை. ஏன்னா திமுக என்னென்னலாம் செய்யும் இந்த தேர்தல்ன்றது கடந்த முறை இவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அதனால திரும்பவும் போய் அதை சந்திச்சுட்டு எதுக்கு அதை போய் நின்றுட்டு இருக்கணும். அதனால இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக தான் சொல்லிட்டு இருந்தது கடந்த காலங்களில். அப்போ இதில் வந்து கலந்துக்கிறதே வீண். இந்த ஒரு தொகுதிக்காக எதுக்குன்னு விட்டு கொடுத்துருவோம். அதுவே அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு எதிர்ப்பாக அமையணும் அப்படின்னு தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்னதை பார்த்தா பல தீவிரவாத தாக்குதல்கள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட தேர்தலை நடத்தி முடிச்சிருக்காங்க, கலந்துக்கிட்டு போட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தப்ப இங்கே ஏன் நாங்கள் பின்வாங்கினோன்னா இது வந்து இப்படிதான் அவங்களுக்கு எதிர்ப்பை காட்ட முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் போட்டியிட இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டிட்டா மக்களை போட்டு அடைக்கிறது, பட்டியல் அடைக்கிறது, கூட்டிட்டு போறது, இப்படி சித்திரவதை பண்ணுவாங்க. நாங்க மக்களை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நாங்க போட்டி போடல. இல்ல அப்படி சொல்றது ஏற்க முடியாது. அது வந்து என்னன்னா, நாளைக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, எல்லா தொகுதியிலையும் இதே மாதிரி பட்டியல் அடிக்கிற மாதிரிலாம் செய்வாங்க. திமுக விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? இதனுடைய நோக்கம் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இவர்களுக்கு. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக இப்படியே ஒரு அரகண்டத்தனமாகவே தேர்தலை வந்து நடத்திக்கிட்டு அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லைன்றது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இந்த நேரத்தில் கலந்துக்காம புறக்கணிச்சுட்டு போயிடுவோம். அதில் போய் ஒரு தொகுதியில் வந்து என்னத்தை பண்ண போகிறோன்ற போக்குக்காக தான் செய்தாங்க. 2வது விஷயம், நாம் தமிழர் கட்சி நேரடியான போட்டி அப்படின்னா நேரடியான போட்டி இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒத்தையா நிற்குது. திமுக அப்படி வாங்க, திமுக மட்டும் யாரும் கூட்டணி வேண்டியதில்லை, நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான், திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஒரு தொகுதியிலாவது பரிசோதனை முயற்சியாக பணம் கொடுக்காம கொள்கைகளை பயன்படுத்தி திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஈரோட்டில் தந்தை இருந்த இடத்துல அவருடைய கொள்கையை மட்டுமே பேசணும், வேற யாரும் கூட்டணி வச்சுக்க கூடாது, பணத்தையும் கொண்டு போக கூடாது, பரிசு பொருளும் இல்லாம ஒரு ஒத்தைக்கு மொத்தம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி நின்று பார்த்தலாம். நீங்க ஆளுங்கட்சி தானே, ஒரு பரிசோதனை முயற்சி நின்று பாருங்களேன். அப்படி நின்றுப்பா என்ன இருந்தாலும் நாங்கள் தாங்க டான், நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் ஒரு முறை. ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. எப்படி இருந்தாலும் மறைமுக ஆதரவு கொடுத்துருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க, அது வேற விஷயம். திமுக தனிச்சு இல்லை, அதுக்குள்ள வந்து எத்தனை கட்சி இருக்குது? 2 கம்யூனிஸ்டுகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, 4 ஆச்சு. அதுக்கு அடுத்தது விசிகா 1 5, முஸ்லீம் லீக் அது 1 6, இன்னும் நிறைய பார்த்தா அது இருக்கு, ஒரு 10 கிட்ட தாண்டுது. 32 அமைப்புகளை விட்டுட்டீங்க. அது வந்து வேற, அது வந்து கீழே ஒத்துவதுறது. அது வந்து அவங்களுக்கு இந்த சேர்ந்து இத்தனை பேர் இருந்துகிட்டு ஒத்தையில வந்து நிக்குது. ஒரே ஒரு ஒத்த நாம் தமிழர் கட்சி நிக்குது. இந்த தேர்தல் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். மக்கள் வந்து இந்த 2 தரப்புக்கும் என்ன வந்து வாக்கை வந்து என்ன ஒரு கருத்தை சொல்ல போறாங்கன்றதையும் கொஞ்சம் பார்த்தரலாம். கடந்த முறை இருந்ததை விட கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எகிர்ந்தனாக்கா மக்கள் இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியாகத்தான் இருக்கிறாங்க இன்னும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த அரசை வந்து பொற்கால ஆட்சின்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னாக்கா இவருடைய வாக்கு வந்து குறைஞ்சி இவங்க தோல்வியில போகணும். ஐயா, பொற்கால ஆட்சி மட்டும் இல்ல, நீங்க ஒரு பாயிண்ட் நிறுத்துறீங்க. பொற்கால ஆட்சி, ராஜராஜ சோழன் ஆட்சி, மனுநீதி சோழன் ஆட்சி, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இப்படி பல காம்பினேஷன்ல கலந்த ஒரு பொற்கால. மனுநீதி சோழன் ஆட்சியில வந்துட்டு ஒரு மாடு வந்து நீதி கேட்டு மணி அடிச்சுது, கூப்பிட்டு விசாரிச்சு தண்டனையை கொடுத்தான். நீங்க போராட்டம் பண்ணாக்கா தூக்கி மண்டபத்தில் வச்சிருங்களா? போராட்டத்துக்கு முன்னாடி கார்ல இருந்து இறங்குறப்ப இது மனுநீதி சோழன் ஆட்சி? அது இது கருணாநிதி ஆட்சி. சொல்லுங்க.
2009 திராவிட மாடல் ஆட்சி, நீ மனுநீதி சோழன் ஆட்சின்னு சொல்லிட்டு வந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்சின்னு இவங்க சொல்லிக்குவாங்க தம்பி. இவங்கள மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. அது வேற விஷயம். மனுநீதி சோழன் ஆட்சின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேங்க வயலுக்கான தீர்வு ஏன்னு சொல்லாம இருக்கிறீங்க. மனுநீதினு சொல்லக்கூடிய ஆட்சியில நீங்க இந்த கள்ளச்சாராயத்துக்கான விடிவு இன்ன வரைக்கும் தெரியாம இருந்துட்டு நிரந்தரமா நடக்காதுன்றது தீர்வு சொல்லாம இருக்கிறீங்க. மனுநீதி சோழன் சொல்லிக்கிற நீங்க வந்துட்டு போராட வரும்போதே நின்று தடுத்து கொண்டுட்டு வரீங்களே. மாட்டுக்கு தீர்வு சொன்னோம், நீதியை சொன்னவர்கள். இங்க மனுஷனுக்கே நீதியை சொல்றதுக்கு இல்லாம நீங்க போட்டு மறிக்கிறீங்கன்னா அப்புறம் எப்படி? அதனால உலகத்துல இருக்கிற எல்லா பேரையும் நீங்க சொல்லிக்குங்க. ஆனா அதுக்கு நேர் எதிரானவர்கள் நீங்க அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் நின்னாலும் சரி என்னென்ன பண்ணுவாங்கன்னு நாடு எறிஞ்ச விஷயம் தம்பி. இந்த ஒத்த கட்சிக்கு பாரு எப்படி பயந்துட்டு எப்படி ஊழ்ந்து பெறல போறாங்கன்னு பாருங்களேன். இல்ல ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, அதான்பா அதிமுக வரல, இந்த பக்கம் பாஜக என்டிஏவும் நிக்கல, நாம் தமிழர் தான்றதுனால அவங்க சரி பெருசா ரிஸ்க் இருக்காது, செலவு பண்ணாம போலாம் அப்படின்ற மாதிரி திமுக அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? இல்ல எடுப்பாங்க ஓரளவுக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு தானே போட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். ஆனா சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் அங்க போயிடுச்சுனாக்கா ஒரு பயம் வந்துடும். டேட் நெருங்க இன்க்ரீஸ் பயம் வந்துடும். ஐயோ இது ஏன்னா அசிங்கமாயிடுமா பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெருவுக்கு ஒரு விஐபின்ற மாதிரி. இப்போ ஒரு 2 தெருவுக்கு ஒரு விஐபின்ற மாதிரி தெருவுக்கு தெருவுன்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அங்கே ஒன்றா கூட்டிடுவாங்க. ஒரே ஒரு ஈரோட்டில் ஒரு சின்ன தொகுதிக்குள்ளார அத்தனை விஐபி திமுகக்குள்ளே இருப்பாங்க. அதில் கூட்டணி கட்சியினுடைய விஐபிங்களும் இருப்பாங்க. அப்போ பார்த்துங்க எப்படி இருக்கும் அந்த பிரச்சாரம். போன தடவை வெள்ளி கொலுசு, இந்த முறை தங்க கொலுசு கொடுத்தாலும் ஆச்சரியம். எது வேணாலும் கூட, ஏன்னா அவங்கள தக்க வச்சுக்கணும். இந்த தேர்தலில் திமுக அதுக்காக தான் சொன்னா திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அப்படியே இருந்தாலும் அந்த அரகண்டத்தனமே எதனா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து தேவைப்படுது, இந்த வெற்றி வந்து தேவைப்படுது. இந்த வெற்றி தோல்வி ஆகிப்போச்சுன்னா இந்த 1.5 வருஷத்துக்குள்ள தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வந்து எல்லாம் இதை பேசி இதுதான் மக்களுடைய நிலைமை. 2024 உங்களுக்கு 200க்கு 200 இல்லை அப்படின்ற கேள்விக்குறியை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் சகலத்தையும் உள்ள இறக்குவாங்க. அது வேற விஷயம். ஆனா மக்கள் நினைச்சா சவாலை வந்து சரியா சந்திக்க போறாங்க இந்த முறை. அது மட்டும் நல்லா தெரியுது. எது வேணாலும் மாறலாம். நான் அதையும் சொல்ல வரேன். சொல்ல முடியாது. அபாரமாக நாம் தமிழர் கட்சி வெற்றியும் பெறலாம். வரலாற்றில் நடந்திருக்கிறது. இதை போலவே வந்து இந்திரா காந்தி பீரியடில் அவருடைய மகன் சஞ்சய் காந்தியை வந்து நிற்கிறாரு. தெரியும் எப்படின்னாக்கா பேருக்கு தான் வந்து இருக்கும். நிழல் பிரதமர் தான் இந்திரா காந்தி, நிஜ பிரதமர் சஞ்சய் காந்தின்ற மாதிரி. சஞ்சய் காந்தி உம்முன்னா போதும் அவ்வளோ அதிகார மட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கும். அவர் தேர்தலில் நிற்கிறாரு. அப்போ மாற்று கட்சியிலேருந்து ஜனதா கட்சின்னு நினைக்கிறேன் ஒரு வேட்பாளரை போடுறாங்க எம்பி தேர்தலுக்கு. ஒரு தொகுதிக்கு சுற்றுறது கூட இல்லை அவர்கிட்ட வசதி வாய்ப்பு. ஒரு தொகுதிக்கு அவரால் எட்ட முடியாது. சாமானிய ஒருத்தர் பேருக்கு ஒருத்தர் போட்டாங்க. பல தொகுதிகளில் அவர் முகமும் பார்க்க முடியாது. இன்னைக்கு மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை. சரின்னு பார்த்தா அத்தனை அமைச்சர்களும் அத்தனை விஐபிகளும் போய் சஞ்சய் காந்திக்காக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தியுடைய அண்ணனுக்கு என்ன ஆகும் ரிசல்ட்? அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். தோத்தாரு. என்னங்க சொல்றீங்க? சத்தியமா வரலாற்றுல நடந்தது. யாருன்னே தெரியாமல் இருந்த ஒரு நபர் வெற்றி பெற்றார். அப்படியே இங்க வாங்க, திருக்குறளார் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்துட்டு இருந்தார். அவருக்கு எதிராக மிக பெரும் இந்த நாடே வியந்த இன்னைக்கும் வியந்துட்டு இருக்கிற பிரபல தொழிலதிபர் கோயங்கா வந்து போட்டியிடுறாரு. ஹெலிகாப்டர்ல வந்து பிட் நோட்டீஸ் போட்டதா சொல்லுவாங்க. அப்ப இவர் சைக்கிள்ல கூட போறதுக்கு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தோழர் தான் ஐயா திருக்குறளார் முனுசாமி. என்ன நிலைமை ஆச்சுன்னா தேர்தல் ரிசல்ட் எல்லாமே கோயங்கா தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலைகீழா மாறிச்சு. இவர் வெற்றி பெறாரு, தோற்கிறாரு. என்ன செல்வி ஜெயலலிதா அதிகாரத்தினுடைய உச்ச பீடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தோம். ஒரு சாதாரண ஒரு அன்னைக்கு இருந்ததுல இளைஞர்னு சொல்லக்கூடிய சுகவனம் தோற்கடிச்சார். வரலாற்றுல நிறைய நடந்திருக்குது. இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி தலைகீழா மாறினாலும் மாறும் வாய்ப்பு இல்லை. புரியுதுங்க. மக்கள் அதீத வெறுப்புல வரக்கூடிய அந்த கடுப்புல பார்க்கலாம் ஒரு முடிவுன்னு மாறிட்டாங்கன்னா அதுவும் மாறும். தடுக்கிறது எந்த எல்லைக்கும் இவங்க போவாங்கன்றதுல எது வேணாலும் கொடுத்து எது வேணாலும் செய்யறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. கடுமையா ஆச்சுன்னா சீமானாருடைய அந்த பிரச்சாரம் கடுமையா ஆச்சுன்னாக்கா ஒரு கட்டத்துக்கு ரத்த கொதிப்புக்கு போயிடும் திமுக. இப்பயே சொல்லிட்டாங்க. நான் ஒரு செய்தி சொல்றேன் உங்ககிட்ட. நம்ம அந்த தயாராகிட்டு இருக்கும்போது பார்த்த செய்தி. காங்கிரஸ் வந்து அங்க ஈரோடு கிழக்குல வந்து உட்காந்து ஒரு இப்போ தீர்மானம் போட்டுக்கிறாங்க. ஒண்ணு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் 2026ல எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ன்றது அது ஒண்ணு. அது இருக்கட்டும். இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாங்கள் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களே வந்து ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் பண்ண விடமாட்டோம், பிரச்சனை பண்ணுவோம். குறிப்பா அவர் வந்து பரப்புரைக்கு வரும்போது நாங்க கலட்டா பண்ணி பரப்புரை செய்ய விடாம தடுப்போம் அப்படின்ட்டு அவங்க சிறப்பா செய்யுங்க. மக்கள் பார்க்கட்டும் நீங்க யாருன்றது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே திரும்ப திரும்ப சீமான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாரு.
இந்த மிரட்டல் உரட்டல்லாம் அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. திரும்ப திரும்ப பண்ணித்தான் ஆகணும், பண்ணணும். அதுக்குன்னு போய் உட்காந்துட முடியாது. நீங்க பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, கலாட்டா பண்ணுங்க, மக்கள் பார்க்கட்டுமே. என்ன அவங்க பெரியாரை பேசிட்டு அதுக்காக பிம்பத்தை வந்து உடச்சிட்டாங்க, நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் பெரியாரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. புரியுது. அவர் கடந்து வந்துட்டாரு. திரும்ப திரும்ப நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஆமா என்னடா திரும்ப பேசுவாரு. அந்த அசிங்கம் உங்களுக்கு வேணுமா? புரியுது இல்ல? திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செய்து பெரியார் இதுக்கு மேல நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க. சஞ்சீர் வந்து நிக்க வச்சு ஊர்ல போறவங்க வரவங்களாம் சாணியால் அடிக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் காப்பாத்தீங்க. அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர். புரியுதுல? கதற ஆரம்பிச்சுட்டாங்க. விட்டுருங்க பாவம், அவரை விட்டு அவர் பாட்டுன்னு இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணணும் பிரச்சாரன்றதை பேசுங்க. இதற்காக பெரியாருக்காக சீமான் மன்னிப்பு கேட்கவில்லை, அவரா பேசுறதுன்னு தான் பேசுவார். அடுத்து அதை சொல்லி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்ட முடியாது. ஆமா, அவர் சேலஞ்ச் பண்ணிட்டாரு. இவங்க குடுகுடுப்புக்காரன் வச்சு தானே கேட்பாங்க. ஜக்கமா சொல்றாரு நடந்துச்சு, ஈவேரா சொல்றாரு ஓட்டு போட கேட்க மாட்டாங்க. நீங்க பேசி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, நீங்க சொன்னீங்கன்னா பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருந்தாரு, இஸ்லாமியர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, திருப்பி திருப்பி பேசுவாங்க. அதுங்க என்ன ஆகும் அவங்களுடைய வாக்கு? கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு எடுத்து போடுவாங்க. இந்த தேர்தல் இது இருக்கும் கண்டிப்பா. எடுத்துக்காதீங்க நீங்க, அதான் நம்ம சொல்ல வர விஷயம். புரியுதுல்ல? அதனால நீங்க பெரியாரை பேசுனீங்களா உங்களுக்கு தான் டேஞ்சரு. எனக்கு என்ன தெரியல, காங்கிரஸ் மறைமுகமா திமுகவுக்கு ஆப்படிக்குதா? இதான் தலைப்பு உங்களுக்கு. இந்த விஷயத்த பிரச்சனை பண்ணாங்கன்னா வந்து ஈரோட்டுல திமுகவுக்கு காங்கிரஸ் மறைமுக ஆப்பு. இது நீ பேச ஆரம்பிச்சுன்னா எந்த காலத்துல வந்து நீங்க பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்டீங்க, பெரியார் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டீங்க, இப்ப எடுத்துட்டு போனீங்கன்னா ஈரோட்டு மக்கள் கிட்ட அது வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் பாப்பாங்களா? ஐயா போன தேர்தல் தாங்க அதான் நானே கேட்டிருந்தேன். ஈவேரா பகுத்தறிவு பகலவன் சொல்றீங்க, அவரை வச்சு ஓட்டு கேட்கறத விட்டு ஒரு குடுகுடுப்புக்காரரை வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. அவங்களுடைய பகுத்தறிவு பாருங்கப்பா, ஜக்கமா சொன்னாதான் கேக்குறாங்க. தெருவா வந்து குடுகுடுப்புக்காரன் தூக்கிட்டு வந்தா குடுகுடுப்புக்காரருக்கு ஜக்கமா அடிச்சுட்டு பேசுறதுக்கு அங்க ஒரு நோக்கம் இருக்கு. ஜக்கமான அடிச்சு ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதன் மூலமா ஜெயிக்கணும் தான் நீங்க பாப்பீங்களே ஒழிய பெரியாருடைய கொள்கையை சொல்லிட்டு போய் நீங்க கேட்க முடியாது. புரியுது. ஏன்னா அங்க வந்து எல்லாம் கோயில் குளம் ஆன்மீகம் நிறைய பேர் எல்லாமே 90% இந்துக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆன்மீகத்துக்காக நம்பிட்டு போறோம். நீங்க பெரியாரை சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆன்மீக வழியில் இருக்கக்கூடிய 90% இந்துக்கள் உங்களுக்கு அங்க ஆப்புதான் அடிப்பாங்க. அதான் சிக்கல். அதனால அதை விட்டுட்டு வேற என்ன பிழைக்கிற வழியை பாரு. ஒரு வேளை உங்களுக்கு திமுக மேல ஏதோ ஒரு வேற என்ன இருந்துச்சுன்னா வேற வழியில தீர்த்துக்குங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சாதான் இந்த 1.5 வருஷத்துக்கு கௌரவம் காப்பாற்றப்படும். அதுக்கு ஒத்துழைங்க காங்கிரஸ் நான் கேட்டுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சீமான் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியது எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கைதுன்ற ஸ்டேஜ்ல வேணாம், ஒருவேளை இதுவே வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு பூஸ்டா அவங்களுக்கு போயிட போகுதுன்றதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. 20ஆம் தேதி நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணிடலான்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியாக ஒரு செய்தி. கைது செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் உறுதியாகத்தான் உள்ளது இந்த தடவை அப்படின்னு சொல்றாங்க. அவர்தான் சொல்லிட்டாரு, கைது பண்ணுங்க, உள்ள போறேன், வழக்கு நடக்க அந்த வழக்குல பெரியார பாத்துக்கணும் தானே சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு பின்வாங்கலையே. அப்ப அது இல்லாம நீங்க கைது செய்துட்டீங்கன்னாக்கா பெயில் வந்துட போகுது. நிரந்தர தூக்கெல்லாம் கிடையாது. பின்ன எத்தனை நாள் வச்சிட்டு இருப்பீங்க? தேர்தல் முடிஞ்சு கூட நீங்க கைது பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பே இல்லை. அவர் அது ரெடின்னு தானே உட்காந்துங்கிறாரு, எங்கேயும் ஓடி ஒளியிலையே. இப்ப தேர்தலை முன்னிட்டு கைது பண்ணாம இருக்கிறாங்கன்னா பயப்படுறாங்க தானே? இல்ல அப்ப அவங்க பயம் இருக்குது இல்ல. நீங்களே தான் சொல்றீங்க. எல்லாருமே நிறைய பேர் இன்னொரு தோழர் கூட போட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பினிஷ் உள்ள தூக்கி வைக்கிறதுன்னு தேர்தல் வந்து கெட்டு போச்சு அறிவிச்சுட்டாங்க. இல்லைன்னா மட்டும் என்ன இருக்குதுன்னு இப்போ ஒரு பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு அனுதாபம் வந்துடும். நீங்க பாக்குறீங்க, அனுதாபத்தை சொல்லி ஓட்டு கேட்டு வளர்ந்தது நீங்க, அவர் கிடையாது. அதனால அவர் எதையும் எதிர்கொண்டு தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த ஈரோட்டு தேர்தலுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நாம் தமிழருடைய அணுகுமுறை எல்லாத்துலயுமே வந்து கைது தான் பண்ண முடியும். திருப்பி சொல்ல, கைது பண்ணி அச்சுறுத்தி முடக்கி ஒரு பொருளாதாரத்தை சிதைக்கிறது தான் உங்களுடைய எல்லா இது வரைக்கும் நீங்க பொருளாதார விரயம் அது எல்லாமே இதுதான் நீங்க பண்ணுவீங்க. அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்கும். புரியுது. அதுவே உங்களுக்கு பேக் ஃபயரா வரும். பெரியாரை நீங்கள் எப்பவுமே வெளியில எடுத்து போய் சொன்னாவே உங்களுக்கு கேடுன்ற மாதிரியான சூழ்நிலை வந்து சேர்ந்துடும் கட்டாயம். ஓகே, அதுக்கான ஆமா கட்டாயம். 30 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் அதில் இருக்கிற மொத்தத்தையும் பிச்சு துண்டா எடுத்துன்னு வெளியில பிரச்சாரம் பண்ணாலும் கூட உங்க கதை வந்து கந்தல் ஆயிடுது. இனி பெரியார் தான் நீங்க முடிவு பண்ணி கைது பண்ணீங்கன்னா பெரியாரை கொண்டு சந்தியில நிக்க வச்சு உண்டு இல்லைன்னு செய்து முடிக்கிற வேலை நீதிமன்றத்தின் மூலமாக நடக்கும், சமூக வலைத்தளங்கள் மூலமா எல்லாம் நடக்கும். மக்களுக்கு ஒன்று நீங்க மறைக்கப்பட்ட பல விஷயங்களை போய் சேர்ந்துரும். சேர உங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி வந்து சேரும். 2026 உங்க கனவு வந்து
சுக்குநூறா உடையும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அவ்வளவுதான் நடக்கும். என்ன சின்னமா இருக்கும்? புலி சின்னம் கேட்டதாகவும், அதே போல உழவு விவசாயி சின்னம் கேட்டதாகவும், அதற்கு வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் நம்ம செய்தி மூலமா கேள்விப்பட்டோம். அது தாண்டி விட்டா இப்ப கரும்பு விவசாய சின்னம் வந்து பரிசீலனையில் இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அது உறுதியான தகவல்கள் தெரியல, ஏதாச்சும் நீங்க இந்த கிடைச்சிருக்கா? அளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்படியா? 2-3 இந்த நாளா இதுல ரொம்ப பிஸியா உண்மையிலே இருந்தது. நிறைய வேலை இந்த பக்கம் இருந்துட்டு ம். இருந்தது. ம். பேட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நேர்காணல். அது வந்து அதே முன்னேற்பாடுக்கான நேரம் அதிகமா அதுக்கு இருந்திருக்கும்ல. அதுக்கான முன்னேற்பாடு, அதை விட்டுட்டு வெளியில வந்தோடனே ம். அந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்கான தொகையெல்லாம் நான் கொடுத்துட்டு ஓ. இருக்கணும், அதுல மண்டியை உடச்சிட்டு இருக்குதுன்னு இப்படி போயிட்டு இருக்குது. அதனால உண்மையிலே ஒரு டெல்லி தனியார் இடத்தை எடுத்துதான் அது வந்து ஆமா, நீங்க தனியா எடுத்து நடத்துறீங்க. எடுத்தது, தனியா வாடகை, அதுக்கும் ஒரு யூனிட் கேமராலாம் வாடகைக்கு எடுத்து வச்சு பண்ணது எல்லாமே இப்படி இருக்கு. ஷார்ட் பிலிம் அதுல இருந்து மேலேயே. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுல இந்த மண்டையை உடச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ம். அதனால டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியாது, விசாரிக்கல. ம். எனக்கு தெரிஞ்சு எடுத்தாங்கன்னா இந்த மைக்கை திரும்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ. இல்லைன்னா விவசாயம் ரெண்டுல என்ன ரெண்டுல ஒன்று ஒண்ணுதான். தாண்டி வேற எதனா கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பா நான் பார்க்கறேன். ம். ஏன்னா இது ரெண்டுக்குமா தான் அங்க வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் கேட்கறப்ப அது ம். அதுக்கெல்லாம் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ம். ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் கொடுத்தோம், யானை சின்னம் அது இதுன்னு, இதுக்கு மேலெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ம். தரதுக்கு வாய்ப்பு ஒன்று விவசாயிகள் திரும்பவும் இந்த அங்கீகாரம் கிடைச்சதால முன்கூட்டியே அப்ளை பண்ணி வாங்கலாம். ம். இல்லைனாக்கா அந்த பழைய சின்னமே இப்போ வந்து பேசினா அதே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள முந்திக்கிட்டு போய் யாருன்னா ஒருத்தன் போட்டு இதுல கேம் ஆடுறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. எது வந்தாலும் சமாளிக்கலான்ற மாதிரி தான் இவங்க நிலைப்பாடு போயிட்டு இருக்குது. புரியுதுங்க. அதுதான் எனக்கு நான் கவனிக்கிறது அதுதான். சிறப்பு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது சிலர் குறிப்பா அதிமுக நண்பர்கள் அல்லது பாஜகவை சார்ந்த நண்பர்கள் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாம் தமிழரும் புறக்கணிச்சிருக்கணுங்க. அப்பதான் வந்து இது ஒரு சரியான இவங்களுக்கு ஒரு அசிங்கமா போயிருக்கும் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை எடுத்து வைக்கிறாங்க. நாம் தமிழர் போட்டி இடுறது புறக்கணிக்கிறது. இதை வந்து பண்ணிட்டாக்கா அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே, இவங்களுடைய நோக்கமே வந்து வேற. களத்துல வந்து நின்னுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து இதுக்கெல்லாம் பார்த்து ஒதுங்கி வந்துட்டு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. களத்துல நிக்கணும், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். இது எப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணுதுன்றது மக்கள், இதுக்குள்ள நிறைய விஷயம் நடக்கும், மக்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஆரம்பிச்சதுல இருந்தே இது வரைக்கும் புறக்கணிச்சதே இல்ல. ஆமா. அப்புறம் இதுக்கு ஒரு காரணம் புறக்கணிப்பு, நாளைக்கு வேற ஒரு காரணம் புறக்கணிப்பு அப்படின்ற போக்கு வந்துடக்கூடாது கொள்ளாக அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால இது உள்ள போய் அங்க களத்துல இப்ப வந்து இறங்கி நின்று வேலை செய்யும் போதுதான் அதனுடைய பதட்டம் தெரியும், அவங்க இன்னும் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தெரியும், மக்கள் பார்க்க தொடங்குவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம மக்கள் காசு நம்ம கொடுத்தா மக்கள் காசு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு, சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு வாங்கிடலாம். புரியுதுல? நம்ம தான் வந்துட்டு திராவிடத்திலேயே ஊறி வந்துட்டோம். இந்த சத்தியம், கற்பூரம், உடுக்கடிக்கிறது, அப்புறம் முட்டைலாம் வச்சுட்டு முட்டையெல்லாம் வச்சு போன முறை மந்திரம் இது சத்தியம் வாங்குறதா சொல்றாங்க. முட்டையை வச்சு நீ வாங்கிட்டு ஓட்டு போட முட்டை தப்பா நடந்துரும். கேரளால போய் சூனி வச்சுட்டு வந்திருக்கேன் இப்படிலாம் அது திராவிட வழியில போய் கேட்டாங்க அவங்க ஓட்டு. இப்ப என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இல்ல மக்கள், அதுக்காகவே அவங்க போட்டிடுறதா நான் நினைக்கிறேன். சரியானதாக இருக்கும். அடுத்த 15 நாட்கள் களகட்ட போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பரபரப்பான நாட்களாக இருக்க போது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.